ஹாய் வெல்கம் டு ஆல் திஸ் இஸ் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு வீடியோ போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு டூல் எடுத்திருக்கேன். இந்த டூலோடைய பேர் வந்து ஸ்நாட். ஓகே, இந்த ஸ்நாட் அப்படிங்கிறது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சைபர் செக்யூரிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டூலை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். இட் இஸ் த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் இன்க்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து யூஸ்டு டு டிடெக்ட் த ப்ரிவென்ட் வேரியஸ் டைப் ஆஃப் த அட்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ மெனி டைப் ஆஃப் த அட்டாக்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ த மெயின் கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்நாட் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் மோடில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்கெட் ஸ்னீஃபிங்காக யூஸ் பண்ணுவாங்க, பேக்கெட் லாகிங்காக யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் இன்க்ரூஷன் டிடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ த த்ரீ மெயின் ஆப்ரேஷனல் மோடுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்நாட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேக்கெட் ஸ்னீஃபிங் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு நிறைய பேக்கெட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒயர் ஷாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வி ஹாவ் த பேக்கெட்ஸ் லைக் மல்டிபிள் பேக்கெட்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகும். நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயர் ஷாக் டூவில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் வந்துட்டு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பேக்கெட், அந்த பேக்கெட் வந்து கலெக்டட் டிஸ்ப்ளே த நெட்வொர்க் டிராஃபிக் எப்படி வந்துட்டு ஒயர் ஷாக்கில் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசிபி பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-வே ஹேண்ட் ஷேக்கிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த 3-வே ஹேண்ட் ஷேக்கிங்கில் வந்து எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது, ஸோ அப்படிங்கிறத உங்களால் வந்துட்டு விசிபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நெட்வொர்க் இன்க்ளூஷன் டிடெக்ஷன் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது ஒரு வந்து சோர்ஸ் மிஷின், இது வந்து ஸ்மார்ட் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மிஷினை நீங்கள் பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ லைக் இட் இஸ் த பிங்கிங் மிஷினாக நீங்கள் வச்சுக்கிட்டு ட்ரை டு நீங்கள் ஒரு அட்டாக்கராக இருந்துட்டு அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு வந்து தெரியணும் வாட் டைப் ஆஃப் த ப்ராசஸிங் ஹேப்பனிங் அப்படிங்கிறது வந்து தெரியணும் நெட்வொர்க் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ ஸ்நாட் வந்து பியூர்லி ஃபார் த ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ரிலேட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நெட்வொர்க் ரிலேட்டடான நிறையா நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒர்க்குக்கு வந்துட்டு ஸ்நாட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஸோ இது வந்துட்டு என்னோடய விண்டோஸ் மிஷினு, இது வந்து என்னோடய உபுண்டு மிஷின். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்நாட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன கொடுத்துட்றேன், Ctrl+V. ஓகே, இப்போது -V கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஸ்நாட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஓகே எரர் காட்டுது, ஒரே நிமிஷம்ங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்நாட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு யாராவது கமாண்ட் லைனில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஸ்நாட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லைக் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட்டை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஓகே, இப்போ நான் வந்து ஸ்நாட்டோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, என்னுடைய ஸ்நாட் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சில ஆக்டிவிட்டி நான் வந்துட்டு பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்நாட்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்நாட்டோடைய ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி போயிடுறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே போயிட்டு சூடோ கொடுத்துட்றேன், வி அதுக்கப்புறம் வந்து சிடி கொடுத்துட்டு நேவிகேட் ஆகிடுறேன். ஓகே,
cd/etc/snot. ஸோ ஓகே, ஸோ நாங்கள் ஸ்னாட்குள்ளே நேவிகேட் ஆகும்போது ஸோ எனக்கு நிறைய வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இதில் இந்த 2 மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்னாட் கான்ஃபிகரேஷன். ஸோ இது 2 எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் ஸோ என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஸோ என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஸ்னாட் கான்ஃபிகில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சுடோ கொடுத்து போகிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆல் டைப் ஆஃப் த ரூல்ஸோடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது வந்து ஸ்னாட்டில் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு வியூ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் வந்து இந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்மளோட மெயின் நான் சொன்னது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ரூல்ஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா கஸ்டம் ரூல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரூல்ஸ் வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் மல்டிபிள் பேக்டோர் ரூல்ஸு, அதுக்கப்புறம் சேட் ரூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைசேஷன் பண்ணி எனக்குன்னு ஒரு ரூல் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ரூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படின்னு சொல்லுவாங்கன்னா லோக்கல் ரூல்ஸுங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ நான் க்ரியேட் பண்ணது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் லோக்கல் ரூல்ஸ். ஸோ நான் கேட் கொடுத்துட்டு லோக்கல் ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ணது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய லோக்கலுக்கு நான் டெஸ்டிங்காக நான் என்னுடைய கஸ்டமைஸ் ரூல் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன ரூல் கொடுத்துருக்கேன்னா ஐசிஎம்பி எனி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஐசிஎம்பி ரிலேட்டடான ஆக்டிவிட்டி இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தில் ஆக்டிவிட்டி அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த மெசேஜ் பர்டிகுலர் இந்த மெசேஜ் வந்து எனக்கு டிடெக்ட் ஆகணும் அப்படிங்கன்னா ஐசிஎம்பி பிங்கிங் டிடெக்டட் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற ரூல் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி நான் வந்துட்டு லைவாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இது என்னுடைய விண்டோஸ் மிஷின், இது வந்து என்னுடைய லினக்ஸ் மிஷின். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பேக் வந்துடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் லைவாக அந்த ரூலை வந்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இந்த ரூலை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரூலுக்கு வந்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டு லைவ் மோடுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ லைவ் மோடுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஐடிஎஸ் ஐடிஎஸ் இன்க்ரூஷன் டிடெக்ஷன் ஆர் இன்க்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் எது நடந்தாலுமே உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஐபி அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் அது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எந்த லைவ் மோடுக்கு போய் ஸ்னாட்டை எனேபிள் பண்ணினதுக்கப்புறம் ஓகே ஸோ ஏதாவது இம்பேக்ட் வந்துட்டு இந்த சிஸ்டத்தில் நடக்குது அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த மெயினான அந்த இன்டர்ஃபேஸு ப்ளஸ் வந்துட்டு ஐபியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐபி வந்துட்டு ஐபி இன்டர்ஃபேஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னோடய இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா EH இன்டர்ஃபேஸ் 0 இது என்னுடைய லோக்கல் ஐபி. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் ஐபி. ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, இது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஐசிஎம்பி வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகே, ஐசிஎம்பி நாட் ஐசிஎம்பி உங்களுடைய கம்யூனிகேஷனே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுடைய இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம், எனேபிள் பண்ணியிருக்கணும், அஸ் வெல் அஸ் உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஸோ நான் ஸ்னாட் -a கன்சோல் -q அண்ட் -c நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஃபிகரேஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள், இன்டர்ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த இன்டர்ஃபேஸில் இந்த இன்டர்ஃபேஸில் அதாவது லைவ் மோடுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இது வந்து என்னோட ஸ்னாட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐசிஎம்பி பேக்கெட் ரிக்வஸ்ட் வந்துட்டு என்னோடய லோக்கல் மிஷின்லேருந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய ரிமோட் மிஷினுக்கு கொடுக்குறேன்.
ஸோ ping-c4 அதாவது 4 பேக்கெட்ஸு இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் நான் அப்படியே ஷோ பண்ண பார்த்தீங்களா, இந்த ஐபியை வந்துட்டு என்னுடைய விண்டோஸ் மிஷின்லேருந்து என்னுடைய லினக்ஸ் மிஷினுக்கு வந்துட்டு பிங் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டாக பிங் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்துட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடியது வந்துட்டு லோக்கல் மிஷினில், இது ரிமோட் மிஷினில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூஷன் ஆகுது. என்ன எக்ஸிக்யூஷன் ஆகுது? ஸோ இந்த பர்டிகுலர் ஐபியை வந்துட்டு பிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிங்கிங் ரிக்வெஸ்ட் வந்துட்டு வருது, டிடெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிடெக்டட். ஸோ ஐடிஎஸ் வந்துட்டு என்னுடைய எங்கே ஒர்க் ஆகுது, என்னுடைய காலின் மிஷின் என்னுடைய உபுண்டு மிஷினில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நாட் ஓன்லி ஃபார் த ஐசிஎம்பி நிறைய சினாரியோஸ் இருக்குது. லைக் மலிஷியஸ் HTTP கோட் கொடுக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த ரூலை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் போயிட்டு கஸ்டம் ரூலில் போயிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது லோக்கல் ரூலில் போயிட்டு சூடோ கொடுத்துட்டு விஐ கொடுத்து நான் என்னோட லோக்கல் ரூலில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்செக்ட் மோட் அண்ட் கிவ் ஓகே எஸ்கேப் அதுக்கப்புறம் கோலன் WQ. ஓகே, ஸோ ஸோ என்னுடைய வந்து மலிஷியஸ் ஆக்டிவிட்டி வந்துட்டு நடக்கிறதுக்காக நான் ஒரு ரூல் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ரூலை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு நான் கேர்ள் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய லோக்கல் மிஷினில் இருந்து. ஓகே, ஸோ என்னுடைய லோக்கல் மிஷின் வந்துட்டு போர்ட் 80 வந்துட்டு ஆஃப்டர் தட் இப்போ அதாவது வந்துட்டு போர்ட் 80 வந்துட்டு அலோடு இல்லை மீன்ஸ் என்னுடைய ஹோஸ்ட் மிஷின் அதாவது வந்துட்டு இந்த மிஷினில் வந்து போர்ட் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணலை, அதனால இந்த எரர் வருது. ஓகே, நான் எனேபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா மலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன் இந்த HTTP அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ சேம் சிமிலராக எல்லா வகையான நம்ம ஆக்டிவிட்டியும் இதே மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கைலின் இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு வேறு ஐடியாஸ் அதாவது வந்து ப்ரிவென்ஷன் சிஸ்டம் எப்படி பண்ணலாம், ஸ்மார்ட்டில் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.